சாத்தாரு இவனுக்கு அவன் ரூமை காட்டு. இவனுக்கு நம்ம செக்யூரிட்டியை பத்தி மற்ற விஷயங்களையும் எடுத்து சொல்லு. நீ பாஸ் ஆயிட்ட. ஜுஜுட்சு ஸ்கூல் உன்னை வரவேற்குது. புஷிகிரோ, எப்படிப்பா பாக்க இவ்வளவு டக்கரா இருக்க? அதாங்க அவ்வளவு ரூம் காலியா இருக்குல்ல. கொஞ்சம் கலகலன்றதா நல்லதானே இருக்கும். அப்பவாவது நீ கிளாஸஸும் மிஷன்ஸுமே போதும். இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. அடேங்கப்பா, இடத்தை இவ்வளவு பக்கமா வச்சிருக்க. எட்டி பார்க்காத, உனக்கு உள்ள அனுமதி கிடையாது. சரி, எல்லாம் நல்லதுக்கே. நாளைக்கு நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போறோம். ஒண்ணும் இல்ல, 3வது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட பிக்கப் பண்ண போறோம், அவ்வளவுதான். சாரி, சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன். நான் டோக்கியோக்கு வந்துட்டேன். ஆமா, ஃபர்ஸ்ட் இயர்லயே 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. நல்ல கேள்வி. ஆனா சாபங்களை பார்க்கக்கூடிய யாரையாவது இது வரைக்கும் நீ பாத்திருக்கியா? இல்ல. ஜுஜுட்சு மந்திரவாதிகளோட எண்ணிக்கை கம்மின்னு இப்பவாது உனக்கு புரியுதா? ஆமா, நான் தான் 3வது ஆளுன்னு என்கிட்ட சொன்னேன். இன்னொருத்தவங்களும் வராங்கன்னு எனக்கே இப்பதான் தெரிஞ்சது. நம்ம ஸ்கூலை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. இங்க வர எல்லாருக்கும் பல காரணங்கள் இருக்கு. சாரி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ. அதுக்குள்ள உனக்கு யூனிஃபார்ம் கிடைச்சிருச்சா? ஆமா, பக்காவா இருக்கு. ஆனா இது பார்க்க புஷுகிரோவோடது மாதிரி இல்ல. ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்கு? ஏன்னா ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி யூனிஃபார்ம் ரெடி பண்ண முடியும். என்ன? ஆனா என்கிட்ட யாரும் அப்படி கேட்கலையே. உனக்கு பத்திலா நான் தான் அவங்க கிட்ட எப்படி இருக்கணும்னு சொன்னேன். சரி, என்னமோ போங்க. கொஞ்சம் கவனமா இரு. கோஜோ உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிப்பாரு. அது சரி, நம்ம ஏன் இப்ப ஹராஜுக்கு வந்திருக்கோம்? ஏன்னா அவ ஆசைப்பட்டு கேட்டதுனால. ஐயா, பாப்கார்ன் எனக்கு வேணும். மேடம், ஒரு நிமிஷம், உங்கள்ட்ட நான் தனியா பேசலாமா? இல்ல, இப்ப எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அது மாடல்ஸ் ஆகிற தகுதி இருக்கவங்கள நான் தேடிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட விசிட்டிங் கார்டுங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா கொஞ்சம் கால் பண்ணுங்க. அதுல எல்லாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஹே, கொஞ்சம் நில்லு. நான் எப்படி இருக்கேன்? இவ யாரு? அதான் மாடலிங் அது இதுன்னு சொன்னீங்க. அதுக்கு நான் எப்படி செட் ஆவனா? அது வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பேசிக்கிட்டே இருக்கேன், ஓடுறேன். ஆமா இல்லன்னு ஏதாவது சொல்லிட்டு போ. இவளை கூட்டிட்டு போறதுக்கா நம்ம இங்க வந்திருக்கோம்? மானத்தை வாங்குறாளே. உன்னை விட பெட்டர் தான். ஓய், நாங்க இங்க இருக்கோம், வா. அட, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஏன் கண்ணை கட்டிட்டு இருக்கீங்க? உன்னை நீயே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ. நான் தான் குகி சகி நொபாரா. உங்க குரூப்ல ஒரே பொண்ணு நான் தான். அதுக்கு சந்தோஷப்படுங்க. இவன் நான் தான் யூஜி இதாதோரி, செண்டாயில இருந்து வரேன். நான் மெகுமி புஷிகிரோ. பார்த்தா பால் வடிகிற முகம் மாதிரி இருக்கான். பேண்ட்ல ஒண்ணுக்கு போயிடுவான் போல இருக்கு. பேரு மட்டும் சொல்றான். இவனுக்கு மனசுல பெரிய பிஸ்தான் நினைப்போம். இவனுங்க தான் வேணும்னே ரோட்ல இருக்கிற நாய் வாழை புடிச்சு இழுக்கிறவனுங்க. என் நேரம் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். நம்மள ஒத்து பார்த்து ஏன் இப்படி பெருமூச்சு விடுறா? நம்ம இங்க இருந்து கிளம்புறோமா இல்லையா? ஒரு வழியா உங்க 3 பேரையும் ஒண்ணு சேர்த்தாச்சு. அதுலயும் குறிப்பா 2 பேரு ஊரு பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க. அதனால இப்போ டோக்கியோவை சுத்தி பார்க்க போறோம். டோக்கியோ, டோக்கியோ, டோக்கியோ. We love Tokyo. எது? பைத்தியமா உனக்கு? டிடிஎல் ஜீபால இருக்கு. நம்ம சைனா டவுனுக்கு போலாம். உனக்கு என்ன பைத்தியம்? அது யோகோஹாமால இருக்கு. யோகோஹாமா டோக்கியோல தான் இருக்கு. முன்ன பின்ன மேப்ப பாத்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். அமைதியா இருங்க, இப்ப நம்ம எங்க போறோம் நான் சொல்ல போறேன். ரொப்போங்கி பொங்கி பொங்கி. இதான் இங்க ஒரு சாபம் இருக்கு. எங்களை ஏமாத்தீங்க. இது ரொப்போங்கி கிடையாது. நீங்க எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? பக்கத்திலேயே ஒரு பெரிய சுடுகாடு இருக்கு. அதுவும் இந்த பாலடைஞ்ச பில்டிங்ல சாபம் வெளியே வந்திருக்கு. எங்க வயல்ல அப்படின்னா வெளிய சுடுகாட்டுக்கு பக்கத்துல நிறைய வருமோ? எங்களை ஏமாத்துறியா? இங்க சுடுகாடு பிரச்சனை கிடையாது. இந்த இடத்து மேல மக்களுக்கு இருக்க பயம்தான் பிரச்சனை. அதுவும் ஒரு விதத்துல தூண்டுதலா இருக்கு. ஓ, நம்ம ஸ்கூல்லயும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. என்ன இவன்? இந்த விஷயம் கூடவா இவனுக்கு தெரியாது? விஷயம் என்னன்னா,
விசேஷ சக்தி படிச்சு சபிக்கப்பட்ட பொருளை சாப்பிட்டானா? ஐயையே, கேட்கவே அருவருப்பா இருக்கு. பசிச்சா எது வேணாலும் சாப்பிட்டுருவானா இவன்? என்ன சொன்ன? உண்மைதான் சொல்லியிருக்கா. உங்களோட திறமை என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இத நீங்க வேணா டெஸ்ட் நினைச்சுக்கோங்க. நோபரா, யூஜி, இந்த பில்டிங்ல இருக்க சாபத்தை ஓடிடுவாங்க பார்க்கலாம். சரி. என்ன சாபங்களால மட்டும்தான் சாபத்தை ஓட்ட முடியும்னு சொன்னீங்க? அப்புறம் எனக்கு ஜுஜுட்சு வேற தெரியாதே. உனக்குள்ள ஏற்கனவே பாதி சாபம் உருவெடுத்து ஆடுது. அந்த சக்தியும் ரத்தத்துல ஓடுறது தெரியலையா? என்ன இருந்தாலும் ஒரே நாள்ல அந்த சக்தியை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு கத்துக்க முடியாது. அதனால இதை எடுத்துக்கோ. இதுதான் ஸ்லாட்டர் டீமன். இதுக்குள்ள நிறைய சபிக்கப்பட்ட சக்தி இருக்கு. சாபங்களை தடுக்க உனக்கு இது உதவும். சரியான மொக்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சுகுணாவை நீ வெளியே வர விடாத. அவ உதவியால மத்த சாபங்களை சுலபமா தோக்கடிக்க முடியும்னாலும் வச்சுக்கோ. ஆனா மத்த சாபங்களை ஈர்க்க ஆரம்பிப்பான். கவலைப்படாதீங்க, அவனை நான் வெளியே வர விட மாட்டேன். சீக்கிரம் வந்து தொலை. வர. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. நானும் உள்ள போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் நீ முழுசா குணமாகல. கொஞ்சம் வெயிட் பண்ண, சரியா? ஆனா இத்தாதுரியை யாராவது கவனிச்சுட்டே இருக்கணும்ல. உண்மைதான். ஆனா கவலைப்பட வேணாம். இந்த வாட்டி நம்ம டெஸ்ட் பண்ண போறது நோபராவை மட்டும்தான். பயங்கர கடுப்பா இருக்கு. டோக்கியோக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் இந்த சாபங்களோட சண்டை போடணும்? என்ன? அப்ப எதுக்காக இங்க நீ வந்த? பிரிஞ்சு போய் தேடுவோம், அப்பதான் சீக்கிரம் கிடைக்கும். நான் மேல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஃப்ளோரா வரேன். நீ கீழே இருந்து ஆரம்பி. சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு கின்சா போய் சுஷி சாப்பிடுவோம். ஹே, ஒரு நிமிஷம் இரு. என்ன இந்த வேலையை சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிற? சாபம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு தெரியுமா? உதவா கரையா இருந்துட்டு நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? ஒழுங்கா வேலையை பாரு. மூட் ஸ்விங்ஸ்க்கு ஒரு அளவே இல்லையா? என்ன போட்டு பருத்து எடுக்கிற. இந்த வாயினாலதான் பொண்ணுங்க கிட்ட அடி வாங்குற. நான் வாங்கின விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? வாய் இருக்குன்னு என்னெல்லாம் பேசுறா? பொடி இவளே. சாபம் வந்துருச்சு. நல்லாதான் பண்ற, பரவாயில்ல. அந்த யூஜிக்கு டாப் ஃப்ளோர் காலிதான். ஆனா அவன் எதுக்கும் தயங்க மாட்டான். அதுவும் உயிருள்ள ஜீவன்களோட உருவத்துல இவனை கொல்ல துடிக்கிற அந்த மிருகங்களை எந்த பாரபட்சமும் பார்க்காம கொல்லுவான். இவனுக்கு சாபங்களை பத்தி உன்ன மாதிரி எந்த ஒரு விவரமும் தெரியாது. ஏன்னா இவன் ஒரு சாதாரண ஸ்கூல்ல ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தவன். ஆனா உனக்கே தெரியும், திறமையுள்ள பல ஜுஜுட்சு மந்திரவாதிகள் அவங்களுக்குள்ள பயத்தினாலையும் அருவருப்புனாலையும் இந்த வேலையை வேணான்னு விட்டுட்டு ஓடி போயிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு இவ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுற. ஹே, சாபமே உன்னதான். நடுவுல சில மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கியே, நீயா வெளியே வரியா இல்ல வசதி எப்படி? இப்ப நீ வரலன்னா உன் கதையை இங்கே முடிச்சிருவேன். ஆனா குகிசாக்கிக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக இந்த டெஸ்ட்லாம்? மக்களோட மனசுல இருந்துதான் இந்த சாபங்கள் பரவுது. ஜனத்தொகை கூடும்போது அதுக்கேத்த மாதிரி சக்தியும் வலுவாகும். அவ்வளவுதான். நோபாரா ஊர்ல இருந்த சாபங்களும் டோக்கியோல இருக்க சாபங்களும் வித்தியாசமானதுன்னு அவளுக்கு தெரியும்னு நினைக்கிறா?
மக்களோட மனசுல இருந்து தான் இந்த சாபங்கள் பரவுது. ஜனத்தொகை கூடும்போது அதுக்கேத்த மாதிரி சக்தியும் வலுவாகும். அப்படின்னா கிராமத்துல இருக்க சாபங்களுக்கும் டோக்கியோல இருக்க சாபங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. உன்னால முடிஞ்சா அந்த ஆணிகளை எடுக்க பாரு. இல்லைன்னா என்னோட சக்தி உனக்குள்ள போயிடும். தூள் கிளப்பிட்ட. சின்ன பையன் விளையாடுறதுக்காக உள்ள வந்து இந்த சாபத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருப்பான். ஹே தம்பி, எல்லாம் முடிஞ்சிருச்சு, வெளியே வா. பயப்படாத. இந்த காலத்து சின்ன பசங்களுக்கு பெரியவங்களெல்லாம் மதிக்க தெரிய மாட்டேங்குது. பேசாம இத்த துறைய வர சொல்வோம். வேணாம், என்னங்க விட்டு போயிடாதீங்க. என்ன மறுபடியும் விட மாட்டேங்குது. இப்ப நான் ஒன்னும் அந்த சாபங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் பத்தி மட்டும் பேசல, தந்திரத்தையும் தான் சொல்றேன். அதுங்களுக்கு இருக்க அறிவாற்றலை பயன்படுத்தி அதுங்க எந்த இலைக்கு வேணாலும் போகும். அப்படி ஒரு மனித உயிருக்கு ஆபத்து இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இல்ல இல்ல இல்ல, இப்படி ஆக கூடாது. சாபம் ஒண்ணும் சக்தி வாய்ந்ததா தெரியல. என் கணக்கு சரினா ஒன்னு கிரேட் 4 இல்ல கிரேட் 3 இருக்கணும். அந்த விஷயம் அதுக்கு தெரிஞ்சதுனாலதான் ஒரு பிணை கைதிய வச்சு என்ன மிரட்டுது. கொஞ்சம் பொறுமையா யோசி. ஒருவேளை நான் செத்தனா அந்த பையனையும் அது கொன்னுடும். ஒருவேளை அந்த பையன் செத்துட்டானா நான் சாக வாய்ப்பில்ல. நியாயப்படி பார்த்தா இங்க நான் பொழைக்கிறது தானே நல்லது. அதுதானே சரியா இருக்கும். அந்த பையனை விட்டுடு. என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவு பண்ணியும் அது அந்த பையனை விட மாட்டேங்குது. கடைசியா ஒரு தடவை சௌரிய பார்த்துட்டு வந்திருக்கலாம் போல இருக்கு. ஆட மிஸ் ஆயிடுச்சே. நீ ஓகே தானே தம்பி? அது தப்பிச்சு போகுது. நான் விட மாட்டேன். இதோ தரி, அந்த கையை இங்க தூக்கி போடு. நான் பாத்துக்கவா? தேவையில்லை. சோனியா வைக்கிறாங்களா? எனக்கு மட்டும் என்னடா தெரியும். Start all techniques. Resonance. பாத்தியா, நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்க. நாம சாதிச்சிட்டோம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது டோக்கியோல இருந்து எங்க கிராமத்துக்கு சௌரி வந்தா. அவ பார்க்க ரொம்ப அழகா பொம்மை மாதிரி இருப்பா. எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துப்பா என் சௌரி.
இருந்தாலும் சௌரிய என் ஊருக்காரங்கெல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அவ ஊருக்காரங்களை குறைச்சு மதிப்பிடுறான்னு நினைச்சிட்டாங்க. அதனாலேயே அவங்க பயந்து போனாங்க. அப்புறம் ஒரு நாள் அவளை விரட்டிட்டாங்க. அவங்க யாருக்கும் மனசாட்சியே கிடையாது. அவ வீட்ல செஞ்ச ஸ்வீட்ஸ் நிறைய கொண்டு வந்து கொடுப்பா. ஆனா பேக்கரியில செஞ்சது இதை விட நல்லா இருக்கும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே ஊட்டி விடுவா. நான் மட்டும் அந்த ஊர்லயே இருந்திருந்தனா. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, நீ தனியா போகாத, இங்க ஆபத்து நிறைய இருக்கும்னு. தனியா போன ஆபத்துன்னு என்கிட்ட எப்பவுமே சொல்லவே இல்ல. நான் சொல்லலையா? அதை விடு, வெறும் கையால செவர உடைக்கிறதுக்கு சக்தி எங்க இருந்து வந்துச்சு உனக்கு? அது ரொம்ப வீக்கான செவரு. என்ன இருந்தாலும் சாதாரண ஆளுங்களால அதை பண்ண முடியாது. எது பண்ண முடியாதா? இங்க பாரு, நீ கேள்வி கேட்டதெல்லாம் போதும். இப்ப நான் கேக்குறேன், நீ எதுக்காக ஜுஜுட்சு ஹை ஸ்கூலுக்கு வந்தேன்னு சொல்லு. எதுக்குன்னா எனக்கு எங்க ஊர்ல இருக்க பிடிக்கல, அதனால டோக்கியோல வாழணுன்றதுக்காக வந்திருக்கேன். சிட்டியில செலவு பத்தி யோசிக்காம நான் வாழணும்னா எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. அதுக்காக நீ உன் உயிரியை பணைய வைப்பியா? ஆமா, பண்ணுவேன். ஏன்னா அதுதான் என்னோட உண்மையான கேரக்டர் ஆச்சே. நான் மட்டும் அந்த ஊர்லயே வாழ்ந்திருந்தேனா என் கதை முடிஞ்சு போயிருக்கும். ஹே சௌரி, ஒரு வழியா நான் டோக்கியோக்கு வந்துட்டேன். நாம இங்க சந்திச்சோம்னா நீ சொன்ன பாத்தியா அந்த பேக்கரி, அங்க என்ன கூட்டிட்டு போ. உனக்கு தான் நன்றி சொல்லணும். நீ மட்டும் வராம போயிருந்தனா என் ஃபியூச்சர் என்னன்னு தெரியாம வருத்தத்திலே நான் செத்து போயிருப்பேன். இல்லைன்னா இவனை நினைச்சு கவலைப்பட்டிருப்பேன். சோ தேங்க்ஸ். அது இருக்கட்டும், நீங்க வரத்துக்கு உன்னோட காரணம் ஒன்னும் ஸ்ட்ராங்கா இல்லையே. இங்க பாரு, நீ பண்ணதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத. அப்படி என்ன தப்பா கேட்ட? இதோ இங்கதான் எங்க வீடு, நான் போயிட்டு வரேன். எனக்கு பசிச்சா நான் ரொம்ப மோசமானவளா மாறிடுவேன். ஆமா, இப்ப மட்டும் அப்படியே சூப்பரா இருக்கு பாரு. உண்மையாவே நீங்க 2 பேரும் அசத்திட்டீங்க. அந்த பையன் உயிரை காப்பாத்திட்டீங்க. இப்ப போய் ஏதாவது நல்லதா சாப்பிடலாமா? ஸ்டேக் சாப்பிடுவோம். சூஷி. ஓகே, நம்ம போகலாம். மெகுமி, உனக்கு? சரி, வாங்க நாம கிளம்பலாம். முடியல, வேலை செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஹே யூஜி, போய் என் திங்ஸ் எல்லாம் கொண்டு வா போ. என்ன, நான் ஏன் கொண்டு வரணும்? நான்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. என்னோட சக்தியாலதான் இன்னைக்கு தப்பிச்சோம், அத மறந்துடாத. நானும் தான் என்னோட சக்தியை பயன்படுத்தி உதவி செஞ்சேன். இது கண்டதையும் சாப்பிட்டு வளர்த்துக்கிட்டியா அந்த சக்தியா? இல்ல, நான் அத பத்தி பேசல. ஃபுஷிகிரோ, நீ சொல்லு. ஹேய் ஃபுஷிகிரோ, உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை. மிஷனுக்கு அவனை அனுப்பலன்னு கோச்சுக்கிட்டான். அச்சச்சோ, சரியான குழந்தை. ம். தேதி ஜூலை 2018. இருக்கும் இடம் வெஸ்ட் டோக்கியோ சிட்டி. இன்னைக்கு உடற்பயிற்சி செய்யற இடத்துக்கு மேல. ஏன்பா, என்ன அது? ஏது? ஒரு விசேஷ சக்தி படைத்த பெயரே இல்லாத அமானுஷ்யத்தோட கர்ப்ப பைய ஜுஜிட்சு மந்திரவாதிகள் மட்டும் இல்ல, சாதாரண ஆளுங்களாலையும் பார்க்க முடிஞ்சது. அத பாரா, முட்டை மாதிரி இருக்கு. ஏய், என்னடா பேசுற? அது பேராபத்துன்னு தெரிஞ்சதுனால ஜுஜிட்சுல 1ஆம் ஆண்டு படிக்கிற 3 மாணவர்கள் வந்தாங்க. அதுல ஒருத்தர் இறந்துட்டாங்க. ஜுஜுட்சு ஸ்ட்ரோல். இட்டாதோரி, நான் பேப்பர் சொல்ல போறேன். ராக் பேப்பர் சீசர். நான் ஜெயிச்சிட்டேன். சுஷி வேணும்னா எப்பவும் போற கின்சாக்கே போலாமா? கின்சாக்கு தானே போகலாம். எனக்கு சுத்துற சுஷி வேணும்.
இத்தாதோரி நீ எல்லாம் ஒரு இல்ல புஷிக்கிறோம். நீ அவனை என்னன்னு கேளு. எப்படியும் கோஜோ தான் எல்லாத்துக்கும் பே பண்ண போறாரு. எங்க நல்லா இருக்கும் அங்க போலாமே. இந்த சுத்துற சுஷி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். எக்கி சுபாவம் இதுவும் ஒண்ணு கிடையாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு சுஷி வேணாம், அவ்வளவுதான். சுஷி எல்லா இடத்துலயும் சாதாரணமா கிடைக்கும். ஆனா இந்த சுத்துற சுஷி தீம் பார்க் மாதிரி சூப்பரா இருக்கும். குகிசாக்கி, நீயும் என்ன மாதிரி கிராமத்துல இருந்தானே வந்திருக்க. அங்க சுத்துற சுஷின்னு எங்கேயாவது பாத்திருக்கியா? எனக்கு சுஷி கோ தான் பிடிக்கும். ஆனா ஸ்ப்ளெண்டர் சுஷி கொஞ்சம் வித்தியாசமா ரொம்ப நல்லா இருக்கும். இப்பதான் என் பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் நான் அதுக்கு ஒத்துக்கல. குகிசாக்கி, நான் சொல்றது கேளு. ஸ்ப்ளெண்டட் சுஷிக்கு போனா ஒரு புல்லட் ட்ரெயின்லயே அதை கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. நிஜமாவா? டிரைவர் சார், இந்த பொண்ணு இது வரைக்கும் சுத்துற சுஷி கடைக்கு போனதே இல்லையா. அதனால பார்க்கிங் இருக்க கடையை பார்த்து இந்த பொண்ணை கூட்டிட்டு போங்க.